இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் பிகாஸ் இட் இஸ் டீப் சீட்டட். பட் ஸ்டில் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் we can do it safely and effectively. ஸோ எவ்வளோ பாதுகாப்பாக அந்த கட்டியை நம்ம எடுக்கிறோமோ அதுக்கப்புறமா மேபி கொஞ்சம் பிசிறு இருந்ததுன்னா அந்த கட்டியோட ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா அது எந்த மாதிரி கட்டின்னு தெரிஞ்சு நம்ம வந்து அதை ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணலாம். இது வந்து சர்ஜிக்கல் ரிமூவல் ஆஃப் பைனியல் ரீஜன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எண்டோஸ்கோபிக் பயாப்சி வித் தேர்ட் வென்ட்ரிகுலாஸ்டமி, இல்லைன்னா ஷண்ட் பண்ணவங்களுக்கு டியூமர் எக்ஸிஷனாக பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஸ்டீரியோடாக்டிக்கலாகவும் ஒரு மாதிரி ஒரு கட்டியை பயாப்சி பண்ணலாம். ஸ்டீரியோடாக்டிக் அப்படின்னா ஒரு சின்ன துளை மாதிரி போட்டுட்டு ஸ்டீரியோடாக்டிக் கைடன்ஸ்லையோ இல்லை நேவிகேஷன் கைடன்ஸ்லையோ நம்ம வந்து என்ன கதை அப்படின்னு நம்ம செக் பண்ணி நம்ம பண்ணலாம். இது வந்து மூணாவது விதம், அதாவது என்ன கட்டின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ஏன் இப்படி மல்டிபிள் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குன்னா இந்த பைனியல் ரீஜன் வந்து அந்த மாதிரி கட்டி வந்து நம்ம வந்து டெசிஷன் மேக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எந்த மாதிரி அப்ரோப்ரியேட்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், அதுக்கு பிளானிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அதனால தான் இவ்வளோ மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து இந்த பைனியல் ரீஜன் கட்டியில் இருக்குது. இப்போது பைனியல் ரீஜன்லேயே சில விதமான கட்டிகள் இருக்குது, ஜெர்ம் செல் டியூமர் அப்படின்னு. அதுக்கு வந்து நம்ம பயாப்சி பண்ணாமலேயே பிளட் டெஸ்ட்லேயோ இல்லை சிஎஸ்எஃப்லேயோ டியூமர் மார்க்கர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த டியூமர் மார்க்கர்ஸ்லேயே நம்ம வந்து சிலப்போ இந்த மாதிரி கட்டியை நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். சில மார்க்கர்ஸ் வந்து இருந்ததுன்னா அந்த ஜெர்ம் செல் டியூமர்ஸாக இருந்ததுன்னா சர்ஜரி இல்லாமல் நம்ம மெடிகேஷன்ஸ்லையோ இல்லை ரேடியேஷனோ கொடுத்து நம்ம அதை ட்ரீட் பண்ணலாம். அந்த ஜெர்ம் செல் டியூமர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோ பதிவில் நம்ம உங்களுக்கு அதை டீட்டெயிலாக நான் சொல்கிறேன்.